கார்த்திகை தீபம் சீரியல் மார்ச் 25 இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறது ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்கலாங்க. மீனாட்சி கொடுத்த கம்ப்ளைண்ட்டால் ஆனந்தை போலீஸ்காரங்க வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆனால் மொத்த கோவமும் ஆனந்துக்கு கார்த்தி மேலே திரும்ப கார்த்தி அப்படியே முறைச்சு பார்த்துட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க ஆனந்த். அதுக்கப்புறம் எப்படியோ கொஞ்ச நேரத்தில் பெயில் வாங்கி திரும்பவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தால் எல்லாரும் அப்படியே சைலண்ட்டாக இருக்கிறத பார்த்ததும் இந்த வீட்டோட பையனா, ஆனால் எல்லாரும் இந்த மீனாட்சி பேச்சை கேட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் என்னை போக வச்சிட்டிங்கல்ல, இதுக்கு மேலே என்னால் சும்மா இருக்க முடியாது. நானும் சரி எல்லாரு கூடயும் சேர்ந்து வாழலான்னு தான் நினச்சேன். எப்போ நீங்கள் இந்த அளவுக்கு போனீங்களோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன். எனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரித்து கொடுங்க, நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு ஆனந்த் சொல்லவும், அண்ணா என்னன்னா நீ அம்மா எக்காரணத்து கொண்டும் இந்த சொத்தெல்லாம் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த குடும்பமும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எப்படின்னா இப்படி நீ சொத்தை பிரித்து கேட்குற அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் சொத்தை எனக்கு பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு ஆனந்த் சொல்ல நாச்சியா அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துடுறாங்க. டே ஆனந்த் நீ என்னடா பேசுகிற, இதை நாச்சியாவால் எப்படி தாங்கிக்க முடியும் அப்படின்னு அருணாச்சலம் கேட்க, எனக்கு பிடிச்சமான வாழ்க்கை எனக்கு இப்போ தான் என் கைக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதை யாருமே புரிஞ்சுக்காம என்னை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் விட்டீங்கல்ல, இதுக்கு மேலே உங்கள் கூடையெல்லாம் என்னால் இருக்க முடியாது. எனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு ஆனந்த் சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம் நாச்சியா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அருணாச்சலம், நாச்சியா நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த மாதிரியெல்லாம் எதுவும் நடக்க நம்ம கார்த்தி விட மாட்டான். நம்ம புள்ள கார்த்தி மேலே நம்பிக்கையோடு இரு நாச்சியா, எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான் அப்படின்னு அருணாச்சலம் ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அபிராமியை. அடுத்த நாள் காலையில் ரூமில் அபிராமியை காணோன்னு சொல்லி வீடு ஃபுல்லாக அருணாச்சலம் தேடிட்டு இருக்காங்க. சரி பூஜை ரூமில் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூமில் போய் தேடி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வெளியே ஹாலில் எல்லாம் தேடுறாங்க. எங்கேயுமே அபிராமி காணோனதும் உடனே தீபா கார்த்திக் 2 பேரும் வர, என்னப்பா தேடுறீங்க அப்படின்னு கேட்கவும், அம்மாவை காணோம்ப்பா, பூஜை ரூமில் இருப்பாங்களான்னு பார்த்தேன், இல்லை, சரி கோயிலுக்கு ஏதாச்சும் போயிருப்பாங்களோ என்னமோ அப்படின்னு அருணாச்சலம் சொல்லிட்டு இருக்க கரெக்டாக போலீஸ்காரங்க வரங்க. வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட, இந்த ஷால்வை யாரோடதுன்னு பாருங்க அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்லுவோம். இது நாச்சியா போத்திருந்த ஷால்வை மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்ல, இதை போத்திருந்தவங்க ட்ரெயினில் அடிபட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்ல, அருணாச்சலம் நாச்சியா அப்படின்னு கத்திட்டு அப்படியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. கூடவே சேர்ந்து ஆனந்த், மீதி இருக்கிற எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகி அலறாங்க. கார்த்தி மட்டும் அம்மாவுக்கு எதுவுமே ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.